வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் படத்துக்காக நம்ம தளபதி வாங்கியிருக்கிற சம்பளம் பத்தின ஒரு பரபரப்பான நியூஸ் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்துக்காக தளபதி விஜய் வாங்கியிருக்கிற சம்பளம் இவ்வளவான்னு இந்திய சினிமா நடிகர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல வாய்ப்பிழக்க வச்சிருக்கு. வாங்க ஜனநாயகன் மூவிக்காக நம்ம தளபதி வாங்கியிருக்கிற சம்பளம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்டா சம்பளம் வாங்குற ஒரே நடிகர் நம்ம தளபதி தான். அவருடைய சம்பளம் படத்துக்கு படம் ஏறிட்டே வந்து லாஸ்டா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக தளபதி 200 கோடி சம்பளமா வாங்கினதா சொல்லப்படுது. தமிழ் பட ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற மாநில ப்ரொடியூசர்ஸ் கூட அவர் எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொட்டி கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுக்கு காரணம் படத்துக்கு படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல வசூல் ஏறிட்டே இருக்கு. அதனால ப்ரொடியூசருக்கும் லாபமும் ஏறிட்டே இருக்கு. அதனாலதான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிக சம்பளம் வாங்கும் ஒரே நடிகரா தளபதி இருக்காரு. தளபதியோட சினிமா மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது அவர் நடிக்கிற கடைசி படம் ஜனநாயகன். இந்த படத்துக்காக தளபதி வாங்கியிருக்கிற சம்பளம் 250 கோடி ரூபாய்கள்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்காக தளபதியோட சம்பளம் 250 கோடின்னு கேள்விப்பட்டதும் இந்திய சினிமா நடிகர்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஜனநாயகன் தளபதி நடிப்புல வர கடைசி படம். இந்த படம் வசூல் பட்டைய கிளப்பும். ஆல் சென்டர்ஸ்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடுங்கிறதாலேயே கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் 250 கோடியை தளபதிக்கு சம்பளமா கொடுத்திருப்பாங்கன்னு தோணுது. ஜனநாயகன் படத்துக்காக நம்ம தளபதி 250 கோடி வாங்கியிருந்தா தென்னிந்திய சினிமாவிலேயே நம்ம தளபதி தான் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.